உறவுகளுக்கு பணிவான வணக்கங்கள். நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டெல்லி அப்படியே கதன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, காக்ரோச் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் பேசலை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் எல்லோரும் டெய்லி பேப்பரில் நியூஸில் பார்க்குறது தான் நானும் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 150க்கு மேலான நீட் தேர்வு முறைகேடுகள், அதாவது காசு கொடுத்து வாங்கினது, அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது, அந்த யார் செஞ்சது, அவங்க நீட்டு எக்ஸாம் பேப்பரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல இருக்கிற வாத்தியாரே டீச்சரே அந்த மாதிரிலாம் பண்ணுறது. இது மாதிரியான புகார்கள் கிட்டத்தட்ட 150 புகார்கள் வந்திருக்குது. இது வரைக்கும் இந்த புகார்களை ஏன் கண்ட்ரோல் பண்ணவில்லை கல்வி அமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? கண்ட்ரோல் பண்ண முடியலையா அவங்களால? அப்படி முடியலைன்னா நீங்கள் எதற்காக அந்த பதவியில் இருக்கீங்க? ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று, அந்த சிஸ்டத்தில் குளறுபடி நடக்குது. குளறுபடினா எப்படி குளறுபடினா, திருட்டு நடக்குது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, ஏரோப்ளேனில் கொண்டு போகிறாங்க, ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறாங்க, இராணுவ வீரர்கள் துணையோடு. ஏங்க, 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பள்ளி தேர்வுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போகிறதுக்கு இராணுவத்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பார்த்துக்குங்க. உலக நாடுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இராணுவத்தை எதிரி நாட்டு கூட சண்டை போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த கல்வி அமைப்பினுடைய அந்த கோளாறு, அந்த கல்வி அமைப்பினுடைய கட்டமைப்பு எவ்வளோ தூரம் சிதைஞ்சி போயிருக்குது, எவ்வளோ தூரம் நசுங்கி போயிருக்குது, கந்தலாக உடஞ்சி போய் கிடக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த இராணுவ வீரர்கள் கொண்டு போய் சேர்க்குற அந்த இது நமக்கு தெரியுது. நான் பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறது 5 பேராக இருந்தாலும் உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அதை சரி பண்ண முடியாத ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை கையாளுகிற மத்திய ஒன்றிய அமைச்சர்கள், அது எந்த அமைச்சகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அப்போ கையாள முடியல, கையாள தெரியல அப்படிங்கிறதா, இல்லை வேணும்னே இதெல்லாம் நடக்கட்டும், பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு உட்காந்துருக்காங்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஏன் ராஜினாமா பண்ணணும்? 150க்கும் அதிகமான முறைகேடுகள் நடந்துருச்சு இது வரைக்குமே, இந்த 12 வருடங்களில். சரி, இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த நீட்டில் மட்டுமே 150க்கும் அதிகமான முறைகேடுகள் நடந்திருக்குங்க. அந்த 150க்கும் மேற்பட்ட புகார்களை ஏன் அந்த முறைகேடுகளை தடுத்து நிறுத்தலை? அப்படி தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அமைச்சர் அந்த பதவியில் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. நியாயம் தானே? நியாயமான கேள்வி தானே? அப்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, போராடுகிற மாணவர்களை தடியடி பண்ணுறாங்க. தடியடி பண்ணுறது, கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, இந்த வேலைகளை பண்ணுறாங்க. இந்த வேலைகள் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, போராடுறவங்க அவங்க அமைதியாக தான் போராடுறாங்க மாணவர்கள். இதற்கு என்ன பெயர் சூட்டப்படுகிறது? வெளிநாட்டு சக்தி ஆட்டி வைக்குது, இவர்களை கையாளுகிறார்கள், இல்லை இவர்களெல்லாம் வெளிநாட்டு சக்திக்கு கட்டுப்பட்டு வேலை நடக்குது, கவர்மெண்ட்டை குழப்பம் பண்ணுறாங்க, மக்களாட்சியை குழப்பம் பண்ண பார்க்குறாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, இவர்களை தீயவர்களாக காட்டணும். இவர்களை மாணவர்களை மாணவர்களாக இல்லாமல், மாணவர்களாக இருந்தால் நாட்டில் இருக்கிற அனுதாபாலை பூரா மாணவர்களுக்கு வந்துடும், மக்களுடைய அனுதாபம் பூரா மாணவர்களுக்கு வந்துடும். அப்போ இவர்கள் மாணவர்கள் இல்லை, வெளிநாட்டு சக்தியால் உந்தப்பட்டு அவர்களிடம் பணம் காசு வாங்கிக்கிட்டு இவங்க இந்திய அரசை எதிர்த்து போராடுறாங்க, கல்வி அமைச்சரை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டு. இதை தடியடி எதுக்கு அப்படின்னா, தடியடி என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்களை ஒரு வன்முறையாளர்களாக மாற்றுவது. மாணவர்களை, அப்போ சின்ன பையன் தானே, அவங்க எல்லாமே படிக்கிற பசங்க தானே, 30 வயசு கீழே இருக்கிற பசங்க தான் எல்லாருமே. அதில் போராட்டவங்க கிட்ட அவர்களுக்காகத்தான் போராடுகிறார்கள், அவர்களுக்கு மட்டுமா அடுத்த சந்ததிக்காகவும் போராடுறாங்க. சரி, அந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் ஏதாவது ஒன்று அடிச்சிங்கன்னு கொண்டு அடிச்சிங்க அப்படின்னா, இப்போ அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு ஒரு சின்ன கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஒருத்தர் அடிக்கிறாரு,
ஒரு போலீஸ்காரங்க சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அட்ரா என்ன அடி என்ன அடி என்ன அடி அப்படின்னு அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து அந்த திரும்ப வந்து 2 3 போலீஸ்காரங்க தள்ளிட்டு போய் திரும்பி அங்கிட்டு வச்சு அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து அவர்களை எங்கே கொண்டு போய் அரசு நிப்பாட்ட பார்க்குது அப்படின்னா, இவர்கள் வன்முறை பண்ணுறாங்க, இவர்கள் வன்முறையாளர்கள், இவர்கள் நாட்டின் பொது சொத்துக்கு அரசாங்கத்திற்கு எதிராக நிற்கிறாங்க, இவர்கள் அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிறாங்க. மோடியே அல்ல, தர்மேந்திர பிரதானே கல்வி அமைச்சரே அல்ல, மொத்தமாக அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறது. அப்போது வன்முறையாளர்கள் அப்படின்னாக்கா மக்களுடைய அனுதாபாலே அவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அவங்க வன்முறையை முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, தற்காப்புக்காக போலீஸ் அடித்தாங்க அப்படிங்கிற பதிலை வந்து அவர்கள் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இப்போது இந்த கல்வி அமைச்சகத்தில் மட்டுமே இவ்வளோ ஊழல் அப்படின்னா, இது மொத்த டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குமா ஒன்றிய அரசுக்கிட்ட, அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் கரெக்டு தான் நடந்திருக்குது, மொத்தமும் நடந்திருக்குது. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. புள்ளிவிவரங்கள் என்ன சொல்லுது, பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் இந்த 12 வருஷம் 13 வருஷத்தில் இந்தியாவை 50 வருடங்கள் பின்னோக்கி பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறொரு மந்திரி சபை மாறினால், வேறொருத்தர் பிரதமர் ஆனால், அவர் மோடி செய்த தவறுகளை, மோடி அரசாங்கம் செய்த தவறுகளை, மோடி அரசின் கீழே இருந்த மோடியோட கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்த தவறை சரி செய்து பழையபடி அரசு இயந்திரத்தை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது 50 வருடங்கள் பின்னோடி இழுக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1950 60க்கு கொண்டு போய் விட்டாங்க. இந்த கிளர்ச்சி எல்லாத்தையும் கெடுத்து, தொழிற்சாமனம், வளர்ச்சி, இப்போ ஃபினான்சியல் எல்லாமே, இராணுவ கட்டமைப்பு மொத்தத்தையும் சிதைச்சி பொய் சொல்லி இவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் பின்னோடி இழுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம வேற ஒருத்தர் கவர்மெண்ட் வந்திருந்தா 1975 இப்போ நம்ம ஆரம்பிக்கணும் அரசாங்கத்தை. அப்படி தான் கணக்கு அது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்வித்துறையில் மட்டுமே இவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்குன்னா மொத்த துறையிலையும் எவ்வளோ நடந்திருக்குதோ அது யார் கண்டுபிடிக்கிறது, யார் எப்படி தெரியாது. இவர்கள் இருந்தவரை இருந்து அந்த கவர்மெண்ட்டை அரசாங்கத்தை மொட்டை அடித்து அதை முழுசுக்கு கொண்டு போய் முழு பூசணிக்காய் சோத்து நாடகம் அமுக்கின மாதிரி கொண்டு போய் நிர்மூலமாக்கி அதை அந்த அரசாங்கத்தை கரைச்சதுக்கு அப்புறம் தான் வேறொரு அரசாங்கம் வந்து உட்காரும்போது தான் தெரியும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது அப்படின்னு. இப்போ 150 முறைகேடு, 150க்கும் அதிகமான முறைகேடுகள் ஒரு துறையில் மட்டும்னா மொத்த துறைக்கும், மொத்தமாக இருக்கிற அத்தனை துறைக்கும் எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. சரி, இப்போ நீட்டு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் போராட்டமானவர்களையும் அரசு கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து நீட்டுக்கு எதிராக நின்ன ஒரே மாநிலம் எதிரான தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஆரம்பிக்கும் போது நீட்டு தேர்வை இந்த மானங்கெட்ட வெக்கங்கெட்ட காங்கிரஸ் கொண்டு வரும் பொழுதே அதை ஏற்றுக்கொண்டார் கூட்டணியில் இருந்த மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அவர் என்ன ஏற்றுக்கொண்டார், நீட்டு விலக்கு யாருக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு விலக்கு கொடுத்துடணும், எல்லாத்தையும் கம்பல் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எந்த மாநிலம் வேணான்னு சொல்லுறது அவர்களுக்கு விலக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒன்றிய அரசும் ஒத்துக்கிட்டது. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஏற்றுக்கிட்டு தான் நீட்டை கொண்டாந்து விட்டது. ஆனால் அதை அமல்படுத்தலை. அதனுடைய வரைவுகளை ஏற்றுக்கொண்டது, பார்லிமெண்ட் வரைக்கும் வந்துருச்சு, அது ரெடியாக இருக்குது. ஆனால் அமல்படுத்தப்படவில்லை, முறைப்படி சட்டமாக்கப்படலை. அதை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அமல்படுத்துது. யாரோட, நம்ம பழனிசாமியோட, அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவோட. எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி நீட்டு தேர்வுக்கு எதிராக, அப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட்டு தேர்வு எதிர்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் நீட்டு வந்திருக்காது, அமல் ஆயிருக்காது. நீட்டு அமலானதுக்கும் அதன் மூலமாக ஒரு 25 அதிகமான குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் நீட்டை பார்த்து பயந்து இறந்ததற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஜெயலலிதா வரைக்கும், அந்த ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எடுத்தாங்க, கலைஞர் இருந்த வரைக்கும் எடுத்தாங்க, காங்கிரஸ் திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் எடுத்து தான் இருந்துச்சு. எடப்பாடி வந்ததுக்கப்புறம் இதில் இதுக்கு நீ குரல் எடுப்பில் நீ பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் கொடுக்கலன்னா உங்களை தூக்கி உள்ளே உட்கார வச்சிருவோன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒப்புதல் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது மட்டுமா, உதயமின் திட்டம்
2க்கும் ஒப்புதல் கொடுத்தது யார் அப்படின்னாக்கா நம்ம மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போது நான் மொத்தமாக நீட்டை அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு நீட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம பல காணொலி போட்டுவிட்டோம், பல தடவை பேசிட்டோம். அதை எடுத்து 10 காணொலிக்கு மேலே நீட்டை பற்றியே பேசிட்டோம். நீட்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு நுழைத்தேர்வும் மாணவர்களுக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. இப்போது +2 வரைக்கும் படிக்கிறாங்க மாணவர்கள். +2 படிச்சுட்டு நீட்டுக்கு போய் படிக்கணும். நீட்டு படிக்கிறது எங்கே படிக்கிறது? எந்த ஸ்கூலும் நடத்தலை. நீட்டுக்கு எக்ஸாமுக்கு வகுப்புகள் எந்த ஸ்கூல்லையும் நடக்கலை, எந்த அரசு பள்ளிகள்லையும் நடக்கலை. யார் நடத்துறது? தனியார் தான் நடத்துகிறாங்க. தனியார் நடத்துறது எவ்வளவு? 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு ஃபீஸ் கட்டணும் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு. இது நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோச்சிங் சென்டருக்கு நீட்டை பற்றி சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அந்த கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு தெரியல, லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படிங்கிறாங்க. அப்படி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிற குழந்தைகள் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் படித்த பாடத்திலிருந்து கேள்வி பதில் வரதில்லை. இந்த கேள்வி பதிலெல்லாம் எங்கேருந்து வருது? சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வருது. அந்த சிலபஸில் இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுறதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த கேள்விகளை நம்ம கலைமகள் உயர்நிலைப் பள்ளி, கலைமகள் மேல்நிலைப் பள்ளி, ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள் எப்படி கையாள முடியும்? அப்போ இவங்க 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி நீட்டு கோச்சிங் சென்டரில் போய் சேரணும், அதில் படிக்கணும். அந்த கொஸ்டின், அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பேப்பரை அதெல்லாம் வச்சு பழசெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி முடிக்காத குழந்தைகள் விரக்தியில் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும். அவ்வளவுதான் மேட்ரு இதில். இப்போ ஒன்றிய அரசு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டாக சரி, இதை ஏன் கொண்டு வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்தது தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மக்கள் தயவு செய்து நீட்டை கொண்டு வந்தது எதற்காக? தமிழ்நாட்டுக்காக மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அமல்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்தியா பூரா அமல்படுத்திட்டாங்க. ஒன்று. தமிழ்நாட்டை ஏன் எதிர்த்து, எப்படி, எதுக்காக, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எப்படி, எதுக்காக? எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். இருந்தாலும் இந்தியாவிலே டாக்டர்கள் அதிகமாக உருவாகிற இடம் எது? தமிழ்நாடு. இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு அதிகம் உள்ள இடம் எது? தமிழ்நாடு. இந்தியாவிலேயே மருத்துவ தலைநகர் எது? நம்ம சென்னை. இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகர் நம்ம சென்னை. இந்தியாவில் அதிகமான டாக்டர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் 6000 பேர் நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு. 6000த்துக்கும் அதிகமான பேர்களை உற்பத்தி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். 6000 டாக்டர்களுக்கு அதிகமான டாக்டர்களை நம்ம இந்த தமிழ் மண் உற்பத்தி செய்யுது. அதற்கான கட்டமைப்பு, கல்லூரிகள் இதெல்லாம் இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. இதை சாக்கா வச்சு என்ன பண்ணுறாங்க? வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நம்ம ஊரில் கொண்டாந்து போட்டு படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் நீட்டில் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, எவ்வளோ கொடூரமான இதுகள் நடக்குது அப்படின்னு. பாசியை கழட்டுறாங்க, தாலியை கழட்டுறாங்க, உள்ளாடைகள் என்னென்ன இருக்குன்னு பெண்களை செக் பண்ணுறாங்க, நகை நட்டு எல்லாத்தையும் கழட்டி வைக்க சொல்கிறாங்க, தோடு மூகுத்தி கூட போட்டு போடுவாங்க, பர்ஸு கிரிசு எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க, கழட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு செக் பண்ணுறீங்கன்னா, மாணவர்களை உளவியல் ரீதியாக உள்ளே நுழையும் போது, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இந்த வேலையெல்லாம், வேறு எந்த மாநிலங்களையும் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு வேலை எந்த மாநிலத்தையும் நடந்ததாக இந்த செய்தி வரலை. அப்படி யாராவது இது மாதிரி வெளி மாநிலங்கள் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் சொன்னால் நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன் நடக்குது அது? இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். உள்ளே நுழையும் போதே, பரீட்சை காலுக்குள்ளே நுழையும் போதே நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு, தொடக்கூடாத இடத்துல தொட்டு, படக்கூடாத இடத்துல பட்டு, இந்த மாதிரியான சில்மிசங்கள், இந்த மாதிரியான செக் பண்ணுறாங்கிற பேரில் இந்த மாதிரி பெண்கள் தான் செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணுங்க தானே, அதுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ மென்டலாக, உளவியலாக அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. உள்ளே நுழையும் போதே பாதிக்கப்பட்டு தான் உள்ளே நுழையிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் செக் பண்ணுறீங்க, என்னங்க இங்கெல்லாம் பார்க்குறீங்க, என்னங்க இப்படியெல்லாம் அப்படிங்கும்போதே அந்த குழந்தைகளுக்கு மன உளைச்சல் அதிகமாகிறது, டென்ஷன் அதிகமாகுது. அப்போ உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறமும் இதில் தான் இருக்கும். தாலி கயிற்றுலையோ இல்லை சுடிதார்லேயோ இல்லை வேறு எங்கேயும் போல் பெண் குழந்தைகள் பெரும்பாலும் பிட்டடிக்க மாட்டாங்க.
பிட் அடிக்கிற பழக்கம், காப்பி அடிக்கிற பழக்கம்லாம் பெண் பிள்ளைகளுக்கு இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகள் நல்லாவே படிக்கிறாங்க. பிட் அடிக்கிற பழக்கமெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு இருக்காது. அப்படி ஒரு சில பெண்கள் அடிக்கலான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இவ்வளவு கெடுபிடியாக இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையில், நீட் பரீட்சையில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம 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 வீட்டு பிள்ளைங்க செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அங்கே செக் பண்ணுற பிள்ளைங்க வாத்தியாருங்க இருக்காங்க பாருங்கள், லேடிஸ் பெண் வாத்தியார்கள். அந்த பெண் வாத்தியார்களுக்கு தெரியாதா நம்ம வீட்டு பிள்ளையாக தான் இப்படி செக் பண்ணால் நம்ம விடுவோமா அப்படின்னு தெரியாதா? ஆனாலும் அரசாங்க ஆர்டர் செக் பண்ணுறாங்க, ரைட்டு. இது உளவியல் ரீதியாக அந்த மாணவர்களை செயலிழக்க செய்வது, படித்ததை மறக்க வைப்பது. இந்த டென்ஷனில் படித்ததை கரெக்டாக எழுதாமல் மாற்றி எழுதிடுவாங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. இது சிம்பிளுங்க. தமிழ்நாட்டை மட்டுமே எதிர்த்து கொண்டு வரப்பட்டது தான் நீட். தமிழ்நாட்டு கல்வியை ஒழிக்கணும், தமிழ்நாட்டினுடைய மருத்துவ தலைநகரத்தை ஒழிக்கணும், தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை காலி பண்ணணும், தமிழ்நாட்டில் மொத்தத்தில் கல்வியை உடைச்சிடணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய ஒரு குரூப் இருக்குது பாருங்க, அந்த ஏ குரூப், அந்த குரூப்பினுடைய அஜெண்டா அது. இப்போ இது இந்தியா பூரா பாதிக்கப்படவும் இப்போ கொதிக்கிறாங்க. இப்போ யார் அங்கே போய் சண்டை போட்டுருக்காங்க? நம்ம யாரை பார்த்து ஏளனமாக சிரித்தமோ, நம்ம யாரை பார்த்து ஏளனம் பாடுறா பிழைக்க வழியெல்லாம் இங்கே வந்து பிழைக்கலாம், அவங்களுக்கு கையெழுத்தே போட தெரியாது, நார்த் சைடு பசங்களுக்கு படிக்கவே, அதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை, படிக்கவே தெரியாது, கையெழுத்தே போட தெரியாது. இப்படி இருந்தவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பித்து வச்ச நீட்டுக்காக அங்கே வாங்கிட்டு இருக்கிறான். அடி பிரித்து எடுக்கிறாங்க போலீஸ்காரங்க. வன்முறையாளர் மாணவர்களாக பார்க்கவில்லை, அவர்களை தேசத்தின் எதிரிகளாக பார்க்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு. அடிச்சு நொறுக்குறாங்க, பிரிக்கிறாங்க, ஓட ஓட அடிக்கிறாங்க, வெளிநாட்டு கைக்கூலிங்கிறாங்க, வெளிநாட்டினுடைய தூண்டுதலின் பேரில் தான் நீங்கள்லாம் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக ஆரம்பித்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலமன்னா, யாராவது இளைஞர்கள் மதுரையில் போராடி இருக்காங்க, மதுரையில் போராட்டத்துக்கு மொத்த பற்றி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க தெரியல. இவங்களும் வன்முறை எதுவும் ஈடுபட்டாங்களா இவர்கள் தெரியல. விஜய் முதலமைச்சராக இருக்கார், அவர் அப்படி சொல்லக்கூடாது, நமக்கு அந்த வாய் வரமாட்டேங்குது. அவர் விஜய் இருக்கார், அவர் நீட்டுக்கு எதிரினார். அனிதா இறந்தப்போ போய் பார்த்துட்டு அதிபயங்கரமாக வீராவசமாகலாம் பேசினார், மேடையில் ஏறி வீராவசமாக நீட்டை பற்றி பேசினார், எல்லாம் பேசினார். இப்போ நீட்டுக்கு எதிராக நல்ல நிலையில் போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்து உள்ளே அடைக்கிறாரு. எதுக்கு அடைக்கிறாங்க? அவங்களுக்கு நீட்டை பற்றி நீட்டை ஒழிக்கணும்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஒன்றியத்துக்கு பிடிக்காது. ஆனால் உனக்கு ஏன் பிடிக்கலப்பா? அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தது நீட்டு இருக்கணும், நீ இதுக்கு போய் ஏற மாதிரி போராட்டினா உன்னை பிடிச்சி உள்ளே போடுவேன், உன்னை தாக்குவேன் அப்படின்னு ஒன்றிய அரசு செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. தமிழ்நாடு அரசு ஏன் செய்யணும்? தமிழ்நாடு அரசினுடைய தலைவரே நீட்டை எதுக்குறேங்கிறாரு. அனிதா மரணத்துக்கு நியாயம் கேட்குறாரு. இறந்து போன 20க்கும் அதிகமான கிட்டத்தட்ட 25 மாணவர்களுக்குமான நியாயத்தை கேட்குறாரு. நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீட்டுக்காக போராடுற மாணவர்களை ஏன் நீங்கள் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருதுல்ல. அவர்கள் வன்முறை செஞ்சாங்களா? இல்லை நீட்டுக்கு எதிராக போராடக்கூடாதா? இல்லை போராட்டம்னு ஏதாவது ஒன்று பண்ணினாவே கைது பண்ணுவீங்களா? நீட்டுக்கு எதிராக போராடக்கூடாதா? இல்லை பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடக்கூடாதா? இல்லை இவர்களை கைது பண்ணனா உங்களுக்கு பிஜேபி கிட்ட இருக்கிற அந்த நெருக்கம் கொஞ்சம் குறையுமா? இல்லை நீங்கள் நீ பிஜேபியோட அட்டாச்சாக இருக்கீங்கல்ல, இப்போ இங்கே நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்களோ அதே மாதிரி நாங்கள் இங்கே கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்களா? இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும். அவருக்கு இந்த விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தயவு செஞ்சு சிந்திங்க. விஜய் சார் இருக்கார்ல, யார் அந்த சார்? அவர் தான் அந்த சார். அந்த சாருக்கு ஓட்டு போட்டால் மக்கள் தயவு செஞ்சு யோசிங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு. இன்னொரு மேட்ரு இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? இன்னொரு மேட்ரு அதையும் சொல்லிடுறேன். இந்த காணொலியில் இன்னும் 2 நிமிஷம் ஓடினாலும் பரவாயில்ல. அது எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ கர்நாடகாவில் ஜல்லி இறக்கிட்டானா, கம்பி இறக்கிட்டானா, சிமெண்ட் இறக்கிட்டானா அணையை கட்டுறதுக்கு, மேகடாடு அந்த அணையை கட்டுறதுக்கு ஜல்லி சிமெண்ட்டு சாமான்லாம் இறக்கிட்டாலாம் வேலை செஞ்சுருக்காங்க. அங்கே உள்ள மக்கள் போராடுறாங்களாம், நாங்கள் கட்டியே ஆகணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கிட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு நீ பண்ணி கொடுங்க அப்படின்னு.
இப்போ தமிழ்நாடு அரசுக்கு சாதகமான காங்கிரஸ் அரசு தான் அங்கேயும் இருக்குது. இப்போ காங்கிரஸ் அரசு நேராக ராகுல் காந்திகிட்டே சொல்லி அதை கூட நிப்பாட்டலாம், இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், எதுவுமே பண்ணலாம். ஆனால் எதுவுமே பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸு. அதற்காக எல்லாரும் போய் தியேட்டருக்கு போகணும், படம் பார்க்கணும், படத்தை வெற்றி பெற செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி விழா படமாக, பவள விழா படமாக, அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 200 நாள் 500 நாள் படமாக அதை கொண்டாடணும் இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? இந்த நீர்நிலைத்துறை, இந்த நீர்வளத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும். அவர்களுக்கு இப்போ என்ன முக்கியம்? காவேரியில் மேகதாது கட்டுறது முக்கியம் இல்லை. இந்த ஜனநாயகன் படத்தை எப்படி வெற்றி படமாக மாற்றுவது, எவ்வளோ நாளைக்கு ஓட வைப்பது, எவ்வளோ காசுக்கு சம்பாதிக்கிறது. அதுவும் 700 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் ஒரு டிக்கெட். 150 ரூபா டிக்கெட்டை 700 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். இதுலேயும் பிளாக் மணி. அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் பிளாக்கில் தான் விற்றாங்க, முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் பிளாக்கில் தான் விற்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்குது. பாவம் அடி வாங்கி சாகுறாங்க. நீட்டுக்காக நீட்டில் பாதிக்கப்படுறது தமிழ்நாடு லெவலில் நம்ம தான் முதல்ல பாதிக்கப்படுறோம். ஏன்னா நமக்கு தான் இழப்பு அதிகம். அந்த நீட்டுக்காக அங்கே போராடுறாங்க. அவர்களை கைது பண்ணுது ஒன்றிய அரசு. மதுரையில் போராடுற மாணவர்களை கைது செய்து தமிழ்நாடு அரசு. இந்த கேப்பில் நீட்டை பற்றியும் கவலை இல்லை, மேகதாது அணையை பற்றியும் கவலை இல்லை. எங்களுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸு தான் முக்கியம் அப்படின்னா அதில் ஒரு அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போது இந்த தமிழ்நாடு வந்து எவ்வளோ வேகமாக முன்னேற்ற பாதையில் குதிரை பேரம்லாம் இல்லை, குதிரை வேகத்தில் போகுதுன்னு பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.